அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் வாராவாரம் இஸ்லாமிய அக்கீதா தொடர்பான சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். நாம் இன்று அக்கீதா வகுப்பினுடைய 10வது வகுப்பில் இருக்கிறோம். 8 வாரங்கள் தௌஹீத் சம்பந்தமான சில விஷயங்களையும், சென்ற வாரம் சஹாபாக்கள் சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, அஹ்லு சுன்னாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலும் நாம் பார்த்தோம். சஹாபாக்களுடைய சிறப்பு தொடர்பிலும், சஹாபாக்கள் என்றால் யார் என்பது தொடர்பிலும், சஹாபாக்கள் விஷயத்தில் நாம் எவ்வளவு பேணுதலாக நடக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் சஹாபாக்கள் சம்பந்தமான அஹ்லு சுன்னாவினுடைய கொள்கை என்ன என்பது தொடர்பிலும், வழிகேடர்கள் சஹாபாக்களை எப்படி பார்த்தார்கள், அவர்கள் சம்பந்தமான தவறான எண்ணங்களை உருவாக்குவதற்கு என்ன வழிமுறைகளை கையாண்டார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் சஹாபாக்கள் சம்பந்தமான எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமான சில வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். அகீதத்து தஹாவியா என்கிற ஒரு புத்தகம் பிரபலமாக மதரசாக்களிலே பாடநூலாக படித்து கொடுக்கப்படும். இமாம் தஹாவி ரஹ்மமுல்லா அவர்கள் எழுதின நூல் அது. அதில் சஹாபாக்கள் சம்பந்தமான அஹ்லு சுன்னாவினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக சொல்கிறார்கள். பெரும்பாலும் அகீதா நூல்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட வாசகங்களில் விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்றார், நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை நாங்கள் நேசிப்போம். சஹாபாக்கள் எல்லோரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். சஹாபாக்களில் யாராவது ஒருவரையாவது நான் நேசிக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவர் அஹ்லு சுன்னாவாக இருக்க மாட்டார், சுவர்க்கம் செல்கிற கூட்டமாக இருக்க முடியாது. ரெண்டாவது, வலா நுஃபர்ரிது ஃபீ ஹுப்பி அஹதிம் மின்ஹும். சஹாபாக்களை நேசிக்கிற விஷயத்தில், அவர்களில் எவர் விஷயத்திலும் நாங்கள் வரம்பு மீறி செல்லவும் மாட்டோம். சஹாபாக்கள் எல்லோரையும் நேசிப்போம், ஆனால் அதில் யாராவது ஒருவர் மீது கூட எல்லை மீறி நேசம் வைக்கவும் மாட்டோம். உதாரணமாக ஷியாக்களை பொறுத்தளவில் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது எல்லை மீறி நேசம் வைக்கிறாங்க, யா அலி என்று அலியில் அவங்களை அழைக்கிறாங்க. பாத்திமா நாயகி மீது எல்லை மீறி நேசம் வைக்கிறாங்க, யா பாத்திமா என்று சொல்லி பாத்திமா நாயகியை அழைக்கிறாங்க. அவங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்குற அளவுக்கு உயர்த்துறாங்க. இப்போ இந்த ஒரு நடைமுறையும் இல்லை. எல்லோரையும் நேசிப்போம், வரம்பு மீற மாட்டோம். மூன்றாவது, வலா நதபர்ரவு மின் அஹதிம் மின்ஹும். அவர்களில் எவர்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கவும் மாட்டோம். உதாரணமாக, நான் அலி ரலியல்லாஹு அவங்களை ஏற்றுக்கொள்வேன், உஸ்மான் அல்லாஹ் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அலி ரலியல்லாஹு அவங்களை ஏற்றுக்கொள்வேன், இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு யாராவது ஒரு சஹாபியை விட்டு கூட நாங்கள் ஒதுங்க மாட்டோம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம், எல்லாரையும் நேசிப்போம், வரம்பு மீற மாட்டோம். சஹாபாக்களை யார் கோபிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கோபிப்போம். யாராவது சஹாபாக்களை வெறுத்தா, சஹாபாக்களை வெறுக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நாங்கள் வெறுப்போம். அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. உதாரணமாக, என் வாப்பாவோட ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறார், வாப்பா கேசுறார். நான் என் வாப்பா மேல உள்ள நேசமேங்கிற என் வாப்பாவை ஏசி வாப்பாவை கேவலப்படுத்துகிறவரோட நானும் அவர் எனக்கு பகையாகிறார். ஏன்? என்னோட அவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே என் வாப்பாவை ஏசிட்டுக்கிறார் அவர். அப்போ எனக்கு அவரோட நேசமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை ஒருவர் குறை சொல்லி கொண்டே இருக்கிறாருண்டா, குறை சொல்றவரை நான் நேசிக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை யார் கோபிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கோபிப்போம். வபி கைரில் ஹைரி யذ்குருஹும். நபி தோழர்கள் சம்பந்தமாக நல்லது அல்லாத செய்திகளை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை நாங்கள் கோபிப்போம். இமாம் அவங்க பாவிக்கிற வாசகத்தை அழகா பாருங்க. நபி தோழர்கள் தொடர்பில் கெட்டதை சொல்கிறவர்களை கோபிப்போம் என்பதல்ல, அவங்க பாவிக்க கூட கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நபி தோழர்கள் சம்பந்தமாக
நல்லது அல்லாத செய்திகளை, அதாவது கெட்டதுன்ற வார்த்தையை சொல்லாம நல்லது இல்லாத செய்திகளை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களையும் நாங்கள் கோவிப்போம். வஹுப்புஹும் தீனுன் வ ஈமானுன் வ இஹ்சானுன். நபித்தோழர்களை நேசிப்பது தீன், மார்க்கத்தில் உள்ளது, அது ஈமான் சார்ந்தது, அது இஹ்சான், இஸ்லாத்தில் ஆக உயர்ந்த இஹ்சான், நல்லது என்கிற தரத்தில் வரக்கூடிய உள்ளது. சஹாபாக்கள் தானே, அது எங்களோட மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அன்சாரிகளை நேசிப்பது ஈமான்னு சொல்லியிருக்கிறாங்க. முனாபிக்கை தவிர வேறு யாரும் அன்சார்கள் மீது கோபம் கொள்ள மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை ஈமானோட சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. எனவே நபித்தோழர்களை நேசிப்பது என்பது அது தீனாகவும் ஈமானாகவும் இஹ்சானாகவும் இருக்கிறது. வப்புகுலுகும் குஃப்ரும் வ நிஃபாக்கும் வ துக்யானும். நபித்தோழர்களை கோவிப்பது என்பது குஃபுராகவும் நிஃபாக்காகவும் வரம்பு மீறுதலாகவும் இருக்குது. அது சில நேரங்களில் நாங்கள் யாரை கோபிக்கிறோம் என்பதை பொறுத்து, எப்படி கோபிக்கிறோம் என்கிறதை பொறுத்து அது குஃபுராகும், அல்லது நிஃபாக்காகும், அல்லது வரம்பு மீறலாகும். இது இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுருக்கமாக சஹாபாக்கள் பற்றிய அக்கீதா அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொன்ன வாசகம். இதே போன்று அபு ஸைத் அல் கைரவானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிற போது சொல்றாங்க, வஅன்ன கைருல் குரூன் அல்லதீன ரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூற்றாண்டில் காலத்தில் சிறந்தது சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள் வாழ்ந்த காலம். அதை விட பின்னால ஒரு காலம் அதை விட சிறந்ததாக ஆக இயலாது. அஃலலு ஸஹாபா அல் குலஃபாஉ ராஷிதூன் அல் மஹ்தியூன். சஹாபாக்களில் ஆக சிறந்தவர்கள் நேர்வழி நடந்த கலிஃபாக்கள். அதை ஓடரா சொல்றாங்க. அபூபக்கர், சும்மா உமர், சும்மா உஸ்மான், சும்மா அலி ரலியல்லாஹு அன்ஹும். இந்த ஓர்டர்ல தான் நம்பணும். அதுவும் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை. இதுல அபூபக்கர் அவங்க சிறந்தவங்கிறதுல கறிஞர் கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு அடுத்தது உமர் அலி அவங்கிற கருத்து வேறுபாடு இல்லை. சிலர் மூணாவது அலி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் அவங்க தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உஸ்மானை விட அலி அவங்க சிறந்தவங்களா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதுல சரியான கருத்து மூன்றாவது உஸ்மான் அவங்க, நாலாவது அலி அவர்கள். வஅல்லா யذ்குர அஹதும் மின் ஸஹாபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா பி அஹ்ஸனி ذிக்ர். சஹாபாக்களில் எவரை பற்றியும் நல்லது அல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது. வல் இம்சாக் அம்மா சஜர பைனஹும். சஹாபாக்களுக்கு மத்தியில் சில சர்ச்சைகள் நடந்திருக்குது, சில பிரச்சனைகள் நடந்திருக்குது. அந்த விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ளணும், நாங்கள் வரம்பு மீறி பேசக்கூடாது. இது அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு என்று இமாம் கைரவானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, வமின சுன்னா ذிக்ரு மஹாசினு அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் அஜ்மஈன். சுன்னாவுல உள்ளதுதான் நபித்தோழர்கள் அனைவரை பற்றியும் நல்லதை மட்டும் சொல்வது சுன்னாவுல உள்ளது. அவங்களோட குறை பேசுறது பித்அத் சார்ந்தது. சில பேர் தௌஹீத் பேசியே இப்படி பேசுறாங்க, சஹாபாக்களோட குறை பேசுறது, அதுவும் குறிப்பாக குலஃபாஉ ராஷிதீன்களை குறைச்சி பேசுற விஷயத்தை செய்யறாங்க. இது அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடே இல்லை. வல்கஃப் அனில்லதி ஜரிய பைனஹும் ஃபமன், அதாவது அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையில நாங்க மௌனமாக இருக்கிறது, இதுவும் சுன்னா. ஃபமன் சப்ப அஸ்ஹாப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் அஹதம் மின்ஹும் ஃபஹுவ முப்ததியுன் ராஃபிலியுன். நபித்தோழர்களில் யாராவது ஒருவர் ஏசினால் அல்லது குறை சொன்னால் அவன் வழிகட்ட ராஃபிலி என்று சொல்லக்கூடிய சியா சிந்தனையில் உள்ள பித்அத்வாதி ஆவான். இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. சஹாபாக்களில் ஒருவரை குறை சொன்னாலும் அவன் வழிகேடனாவான். ஹுப்புவும் சுன்னா. நபித்தோழர்களை நேசிப்பது சுன்னத்து, அது சுன்னா வழியில் உள்ளது. அதுக்கு வத்துஆஉ லஹும் குர்பா. சஹாபாக்களுக்காக துஆ செய்வதுங்கிறது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை தேடித்தரக்கூடியது. வல் இக்திதாஉ பிஹிம் வசீலத்துன். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நடப்பது என்கிறது அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெறுவதற்கான வழியாக இருக்கும். வல் அஹ்து பி ஆசாரிஹிம் ஃபலீலா.
சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகளை எங்களுக்கு வழிகாட்டலாக எடுப்பதுங்கிறது சிறப்பாக அமையும் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சஹாபாக்களில் யாராவது ஒருவரை பற்றி அவருடைய குறைகளை பற்றி ஒருவர் பேசினால் அல்லது சஹாபாக்களில் எவரையாவது ஒருவர் குறை சொல்லி பேசினால், இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தால் அப்படி குறை சொல்லி பேசியதை தண்டிப்பது கட்டாயமாகும். அவர்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும், தௌபா சொன்னால் மண் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தௌபா செய்கிற வரைக்கும் சிறை பிடிக்க வேண்டும். மக்கள்கிட்ட போய் அவன் ஃபித்னா உண்டாகக்கூடாது. இது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் அபு உஸ்மான் அஸ்ஸாபூனி அவருடைய அக்கீதா புத்தகத்தில் சொல்றாரு, அஹ்லு சுன்னாவை பொறுத்தளவில் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்க அவங்களுக்குள்ள சில சர்ச்சைகள் நடந்திருக்குது. அந்த சர்ச்சையில வைத்து தேவையில்லாம நாங்க பேசி அதுல ஒரு சாராருக்கு எதிராக நாங்க கதைச்சி அநியாயமாக எங்களுடைய அமல்களை நாங்க வீணாக்கி கொள்ளக்கூடாது. அதாவது உஸ்மான் அஸ்ஸாபூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனை விஷயத்தில் மௌனமாக இருப்பது என்கிறது அதுதான் சுன்னா என்றும், எங்களுடைய நாவை பேணிக்கொள்வதுதான் சரியான வழி என்றும், அவர்களை பற்றிய குறை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடாது என்றும், சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் ரஹ்மத்துக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்பதும் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு என்று அதாவது உஸ்மான் அஸ்ஸாபூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஹதீஸையும் வைத்து இந்த செய்தியை சொல்றாங்க. அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படை உசூல்கள் உள்ளது என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் விஷயத்தில் அவங்களோட நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் பேசணும், அவர்கள் விஷயத்தில் எங்களுடைய உள்ளத்தையும் நாவையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்கிற போது முதலாவது முஹாஜிர்களை அன்சார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்லிட்டு, வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் அவர்களுக்கு பின்னால வந்தவங்க, நாங்கெல்லாம் பின்னால வந்தவங்க, எங்களுடைய கடமை என்னன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கணும், ரப்பனா ஃபிர் லனா வல் இஹ்வானின அல்லதீன சபகுனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் ஈமானில் எங்களை முந்தியவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு விசுவாசம் கொண்டவர்கள் மீது எங்களுடைய உள்ளத்தில் குரோதத்தை உண்டு பண்ணி விடாதே, நீ மன்னிக்க கூடியவன், நீ கருணை உடையவன் என்று துஆ செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எங்கட கடமை என்ன? முன்னால வாழ்ந்த அவங்களுக்கு ஜட்மெண்ட் பண்றது அல்ல, இவர் சரி, இவர் நரகத்துக்கு போவார், இவர் சொர்க்கம் போவார், இவர் நரகம் போவார், இது இல்லை எங்கட வேலை. அவங்க தவறு செய்திருந்தால் அவங்களோட தவறுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறதா எங்கட வேலை. நாங்க பேசக்கூடிய பேச்சு எங்களுக்கு முன்னால ஈமான் கொண்டவர்களை பற்றிய குரோதத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, கோபத்தை உண்டு பண்ணக்கூடாது. சில பேர் பேசுறத கேட்டா சஹாபாக்கள் சிலர் மேல வெறுப்பை உண்டாக்குற விதமா பேசுறாங்க. அப்ப அது குர்ஆனுடைய நோக்கத்துக்கு மாற்றமானது. இந்த வசனத்தின் அடிப்படையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தசுப்பு அஸ்ஹாபி என் தோழர்களை குறை சொல்லாதீர்கள், வல்லதி நப்சி பியதிகி என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்களில் ஒரு ஆள் ஒரு பிடி தர்மம் செய்த தர்மத்துக்கு அல்லது அரைப்பிடி தர்மத்துக்கு அது சமனாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் சஹாபாக்கள் சம்பந்தமான குறைகளை பேசக்கூடாது என்கிற செய்தியை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் செய்தி இருக்கத்தக்க சிலர் எல்லா சஹாபாக்களையும் குறை காண்றாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு உட்பட அவங்கள முஸ்லீம் இல்லை என்றும் முனாஃபிக்குகள் என்றும் வேண்டுமென்றே ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வந்ததாகவும், அவங்க வார நேரம் ஆட்சி கிடைக்குமா இல்லையான்றதுக்கு எந்த கன்ஃபார்ம் இல்லை. அப்படியே ஆட்சிக்காக வந்தா ஆட்சி கிடைச்சதுக்கு பிறகு அனுபவிச்சிருக்கணும், அவங்க எதையும் அனுபவிக்கவும் இல்லை. இந்த மாதிரி அபூபக்கர் உமர் அவங்கள விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹவாரிஜிகள் ஒரு கூட்டம் முதலாவது விமர்சனத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க மேல இருந்து ஆரம்பிச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள முனாஃபிக் என்று சொல்லி சொன்னாங்க, அவர் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொன்னாங்க, குடும்பத்துக்கு ஆட்சியை கொடுத்தன்னு சொன்னாங்க. இப்படியான விமர்சனங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க, அவரை கொலையும் செஞ்சாங்க. மூணாவது ஒரு கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றில் பிற்பட்ட காலத்தில் உண்டாங்க,
நவாசிபுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அலி ரலியல்லாஹு அவர்களை குறை சொல்றவங்களாக ஒரு கூட்டம் வந்தாங்க. இன்னொரு கூட்டம் அதுக்கு பின்னால வந்த முஆவியா ரலியல்லாஹு அவங்களோட சேர்ந்தவங்க, இவங்களை குறை சொல்ற இதை வந்தாங்க. எல்லாரும் சொல்றது ஒரு வழிகேட்ட ஒரு போக்கு. ஆனா தரத்துல வேலை. அபூபக்கர் அவங்கள குறை சொல்றதும் முஆவியா அவங்கள குறை சொல்றதும் ஒன்றாகாது. ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்குது. ஆனா ரெண்டுமே வழிகேடர்களுடைய வழி என்கிற அடிப்படையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இவர்கள் சஹாபாக்கள் மீது குறை சொல்வதற்கு உண்மையிலேயே நடந்த சில சம்பவங்களையும் ஆதாரமா எடுக்கிறாங்க, பிழையா விளங்கி கொண்டு. ரெண்டாவது, இட்டுக்கட்டி சில சம்பவங்களை சொல்லி பொய்யான தகவல்களை வைத்தும் சஹாபாக்களை குறை காண்கிறார்கள். உதாரணமா ஒரு சம்பவத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. இது புகாரியில பல இடங்கள்ல வருகிறது. 4431 32 செய்திகளை நான் உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் இருக்கிறாங்க, கடைசி டைம். அப்ப சஹாபாக்கள முக்கியமானவங்களை மட்டும், குடும்பத்தாக்களை மட்டும் தான் ரசூலுல்லாஹ் உள்ள அனுமதிச்சாங்க. அவங்கள எல்லாரும் வந்து பார்க்க விரும்பினாங்க. ஆனா எல்லாரும் வார அளவுக்கு இடமும் இல்லை, சிரமம். எனவே அஹ்லுல் பைத் குடும்பத்தார்களை மட்டும் வர சொன்னாங்க. சஹாபாக்கள் முக்கியமானவங்க வந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தூனி அக்துபு லக்கும் கிதாபன் லன் தலில்லு பஅதஹு அபதா. எனக்கு பேப்பர் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு சில விஷயங்கள் எழுதித்தாரேன்னா அவங்க ஆள் வச்சு எழுதுவாங்க. எழுதித்தாரேன், அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட வழிகேடே வராது என்று சொன்னாங்க. அப்படி சொல்லுகிற போது கூட இருந்தவங்களுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஏட்ட கொண்டு வாங்க, நான் எழுதுவோண்டு. கூட இருந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலா என்பகை இந்த நபி இன் தனாசு, ஒரு நபி இருக்கும்போது அவருக்கு முன்னால கருத்து வேறுபாடு அது போல சரிப்பட்டு வராது, எல்லாரும் போங்கன்னு விரட்டிட்டாங்க. இது புகாரியில் நடக்குது. இந்த சம்பவம் இன்னொரு அறிவிப்பில் 4432 கொஞ்சம் விரிவா வருது. எப்படி கருத்து வேறுபாடு வந்ததுன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க ஏட்ட கொண்டு வாங்கன்னு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பாவம், சோமில்லாம இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, விட்டுருங்க. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தேவையான போதனையை தந்திருக்கிறாங்க, சிரமப்படுறாங்க, விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க இப்படி சொன்னதுக்கு பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய சிலர், அப்ப இருக்கிறவங்க யாருன்னா ரசூலோட குடும்பம், அவங்கள சிலர் சொன்னாங்க, பஹ்தலப அஹ்லுல் பைத் வஹ்தஸமு, ரசூலுல்லாவை சூழ இருந்த ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர் கருத்து வேறுபாடு பட்டாங்க. சிலர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. சிலர் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்ற மாதிரி இல்ல, ரசூலுல்லாஹ் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப யார் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க? அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் கருத்து வேறுபாடு பட்டிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு, எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவத்துல இதை வச்சு உமர் ரலியல்லாஹு அவங்களை என்ன சொல்லுவாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போற நேரத்தில் எழுதி கொடுக்க பார்த்தாங்க. என்ன எழுதி கொடுக்க பார்த்தாங்க? நான் மௌத்தா போனா அடுத்தது அலி தான் கலீஃபாவாக வரணும் எழுதி கொடுக்க பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் பட்டுருச்சு. இப்போ எழுத போறாங்க, எழுதுனா அலியை கலீஃபாவாக்கிடுவாங்க, நமக்கு கலீஃபாவாக வர கிடைக்காது, எழுத விடக்கூடாது என்று அவர் வந்து முட்டுக்கட்ட போட்டாரு. அப்ப இந்த உண்மத்தில் வந்த எல்லா வழிகேட்டுக்கும் உமர் தான் காரணம் என்று சொல்லி உமர் இந்த ஹதீஸ் புகாரில் இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் விரைவா எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, உமர் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, ரசூலுல்லாஹ் கஷ்டத்தில் இருக்கிறாங்க விடுங்க. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவங்க அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவங்க, ரசூலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல பிறந்த ஒரு ஆளுக்கு விளங்குது உமர் அவங்க அலில் அவங்களுக்கு ஆட்சி போயிருங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சாருன்னு விளங்குதுண்டா, அன்றைக்கு இருந்த ரசூலோட குடும்பத்துக்கு விளங்கி இருக்கணுமா இல்லையா? இவர் இப்படி சதி போடுறான்னு விளங்கி இருந்து அவங்க எல்லாம் என்ன மாறி நின்று இருக்கணும் இல்லையா? இல்ல உமர் சொல்ற மாதிரி இல்ல நாங்க எழுதி கொடுப்போம்னு சொல்லி இருக்கணுமே. ஆனா அவங்கள சிலரே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் கஷ்டமா தான் இருக்கிறாங்க, இந்த கஷ்டத்துல அவருக்கு வேலை கொடுக்க கூடாது என்கிற அடிப்படையில் அவங்களும் சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க கொடுங்க. கருத்து வேறுபாடு அஹ்லுல் பைத் தான் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமு, நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லி உமர் அவங்கள மட்டும் சொல்லல, எல்லாரையும் போச்சுனாங்க, என்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. ஆக இந்த சம்பவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆட்சி அலிக்கு போகுது, அதை தடுக்கத்தான் அவர் விரும்பினாரு என்று சொல்றாங்க. உண்மையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஆட்சியை அலில்லாவோட கையில தான் கொடுக்கணும்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க? உமர் அவங்க சொன்னா நிப்பாட்டிருப்பாங்களா? உமர் அவங்க சொன்னாலும் அவங்க அதுக்கு மாத்த நடந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையோட ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போவாங்களா? அப்ப இப்படி சில சஹீஹான சம்பவங்களை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கொண்டு அதை வச்சு தவறான ஒரு
விதியை மக்களுக்கு கொடுப்பாங்க. இதே போல தான் எங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹ் அந்த உடன்படிக்கை செய்கிறாங்க, யாருமே விரும்பலை, அதை கடுமையாக எதிர்த்து கொண்டு இருந்தாங்க. அலி உமர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சண்டை பிடிப்போம், நாங்கள் எதுக்கு இவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும் என்று சொன்னாங்க. ஆனால் அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் போய் நான் விட்டுறேன். இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு பேசுகிறவர் வழிகேடரு, உமர் மாறு பேசினார், அப்போ உமர் வழிகேடரு என்று சொல்லுவாங்க. அதே சம்பவத்தில் என்ன வருதுண்டா, இந்த ஒப்பந்தம் எழுதுறாங்க. எழுதும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுக்கும் குறைசி தலைவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒப்பந்தம், இப்படி தான் ரசூலுல்லாஹ் எழுத சொல்கிறாங்க, அப்படி தான் எழுதுறாங்க. குறைசிகள் என்ன சொல்கிறாங்கண்டா, நீங்கள் அல்லாஹ்ட தூதர்னு நாங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களோட எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, உங்களை நாங்கள் அல்லாஹ்ட தூதர்னு ஒப்பந்தத்துக்கு வரவே இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம் எப்படின்னா, அப்துல்லாட மகன் முகமதுட்டு தான் ஒப்பந்தத்துக்கு வந்துக்கிறோம், நாங்கள் உங்களை அல்லாஹ்ட தூதராக ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலிலான்னு சொல்கிறாங்க, அலி அந்த ரசூலுல்லாஹ்னத்தை அலிங்க அழிச்சு போட்டு முகமது பின் அப்துல்லான்னு எழுதுங்க. அப்போ அலிலாங்க என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்னு எழுதுன அந்த வார்த்தையை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து சொல்றது யாரு? நீங்கள் உமர் அவங்களுக்கு வழிகேடுன்னு சொன்னால் அதே குர்ஆன் வசனம் தான் நீங்கள் இன்றைக்கும் வரணும். அப்போ எப்படி அலிலுல்லாஹ் அவங்கள ஏற்றுக்கொள்வீங்க? அலிலுல்லாஹ் அவங்க மறுத்துருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நேரடியாக சொன்னதை மறுத்துட்டாங்களே, நான் அழிக்க மாட்டேன். இதை நாங்கள் ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சுன்னு பார்க்குறதா, ரசூலுல்லாஹ் மேலே அவர் வச்ச அன்பினுடைய வெளிப்பாடுன்னு பார்க்குறதா? நான் ரசூலுல்லாஹ்ன வார்த்தையை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மேலே உள்ள அன்புல தான் அவங்க சொல்கிறாங்க. இதை அன்புன்னு பார்த்தா அவரும் இஸ்லாத்தின் மீது கொண்ட ஒரு அன்புல முஸ்லீம்கள் காபிருக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாது என்கிற அவருடைய அந்த முக்கியத்துவத்தில் தான் உமர் அவங்களும் மாற்று கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் இதுதான் முடிவு நாங்களோ கட்டுப்பட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் சிலதையும் அவங்க எடுத்து வைத்து கொண்டு சஹாபாக்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வரலாறு இருக்குது. வரலாறு ஹதீஸ்களை நாங்கள் சஹீலை பார்க்குற அளவுக்கு கூடுதல் ஆட்களோட வரலாற்றில் பார்க்கப்படலை. வரலாறு பார்க்கப்பட்டிருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்கப்படலை. ஒரு நல்ல மனிதரை பற்றி நல்ல செய்தி வந்தால் உடனே அறிவிப்பாங்க, ஒரு நல்ல மனிதரை பற்றி கெட்ட செய்தி வந்தால் அதை ஆய்வு செய்வாங்க, இது சரியா பிள்ளையான்னு பார்க்கறது. ஹதீஸ் இந்த வரலாறு எழுதினவங்கள குறிப்பாக சொல்றதாக இருந்தால் அபு மிஹ்னப்னு சொல்லி ஒருவர், இவர் நிறைய செய்திகளை அறிவிக்கக்கூடியவர், ஒரு ஷியா. எந்த அளவுக்குண்டா இவருடைய அறிவிப்புகள் தாரீஹு தபரி என்கிற இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹுடைய கிரந்தத்தில் 500க்கு மேலே இருக்குது. 500க்கும் மேற்பட்ட அறிவிப்பு இமாம் தபரியோட நூலில் இருக்குது. அப்போ இமாம் தபரி பிழை செஞ்சாங்களான்னு கேட்டால் அவர் பிழை செய்யவும் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாற்று செய்திகள் காது வழியாக வந்துட்டு இருக்குது, அதை எழுதி வச்சா தான் பிற்கால சமுதாயத்துக்கு இப்படி ஒரு வரலாறு இருந்துச்சுங்கிற விஷயம் தெரிய வரும். எனவே அவர் முன்னுரையில் என்ன சொல்றாருன்னா, நான் வரலாற்றை அறிவிப்பாளர் வரிசைகளோடு எழுதியிருக்கிறேன், நான் எழுதின வரலாறு எல்லாம் உண்மையானதுங்கிறது அல்ல, பின்னால வாரவங்க இந்த அறிவிப்பாளர்களை பார்த்து இது சரியான வரலாறா பிழையான வரலாறாங்கிறத நீங்க தீர்மானம் செய்யுங்க, நான் வரலாறுலாம் தொகுத்து தாரேன் என்கிற அடிப்படையில் தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு சஹாபாக்களை குறை சொல்றவங்க பேசக்கூடிய பெரும்பாலான சம்பவங்கள் தாரீஹு தபரியில வந்த செய்திகள். ஆனா அவரே என்ன சொல்றாருண்டா, இதுல நான் சொல்லது எல்லாம் உண்மையான வரலாறுகள் கிடையாது, தகவல்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக பதிவு செஞ்சிருக்கிறேன், அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செஞ்சிருக்கிறேன், அறிவிப்பாளர்களுடைய தராதரங்களை பார்த்து பின்னால வார நீங்க சஹீஹா லைஃபாங்கிறத பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வரலாறுங்கிறது மனுஷன் எழுதுறது. நான் எழுதுகிற வரலாறு என்ன சார்ந்ததாக, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள சார்ந்ததாக அப்படித்தான் இருக்க போகுது. இப்போ உதாரணமாக அக்குர்ணையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இலங்கை வரலாற்றை எழுதுறாருன்னா அக்குர்ணை சிறப்பாக எழுதப்படும் அதில் மற்ற பகுதியை விட, ஏன்னா அவர் வாழ்கிற பகுதி, அது பிழையாகவும் இருக்காது, ஏன்னா மற்ற இடத்தை விட அவருக்கு கூடுதலாக இந்த இடம் தான் பரிச்சயமாக இருக்கு. இலங்கையில் உள்ள புத்திஜீவிகள் இன்று அக்குர்ணையில் இருக்கிற ஒரு ஆள் எழுதுனா கட்டாயமாக அக்குர்ணையில் உள்ள புத்திஜீவிகளை பற்றி விசேஷமாக எழுதியிருப்பார் அவர், அது பிழை இல்லை, ஏன்னா அவருக்கு இங்க உள்ளவங்களை பத்தி கூட தெரியும், அவரோட உணர்வும் இங்க உள்ளவங்களை முக்கியத்துவப்படுத்துற உணர்வுல தான் இருக்கும். ஒரு கட்சியை உதாரணமா நீங்க ஒரு பேப்பர் எடுங்க, ஆளுங்கட்சி சார்பா வரக்கூடிய பேப்பரும் எதிர்கட்சி சார்பா வரக்கூடிய பேப்பரும் செய்தி எப்படி வெளியிடுறாங்க, ஒரே செய்தி என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் வருது, அப்படித்தான் வரும் வரலாறு. அப்ப வரலாறை நாங்க படிக்கிற போது வரலாறு எழுதப்பட்ட காலத்துக்கு காலம் வேறுபடும்.
ஒரு உஸ்மானிய அப்பாசிய காலத்தில் எழுதப்பட்ட வரலாற்றில் உமையா காலத்து செய்திகள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க மனிதர்கள். அப்ப நாங்க வரலாறை பார்க்கும்போது குர்ஆனை வச்சு ஹுஜ்ஜத்தை பிடிக்கிற மாதிரி, ஹதீஸை வச்சு ஹுஜ்ஜத்தை பிடிக்கிற மாதிரி பிடிக்க இயலாது. இந்த சில விஷயங்களை நாங்க வரலாற்றில் விளங்க வேண்டும். வரலாற்றிலையும் நம்பவே முடியாத செய்திகளை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணமா ஒரு சம்பவத்தை பாருங்க. அதாவது சம்பவத்தும் மின சலப், சலப்புகளில் 7 பேர் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஆயிஷா, ஹப்சா, முஆவியா ரலியல்லாஹு இவங்களெல்லாம் காபிராக்கிறதுக்கு எழுதப்பட்ட புத்தகம், ஷியாக்களால் எழுதப்பட்ட புத்தகம். அதில் ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு பாதையில் வாராங்க. அவங்களுக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாம் திரண்டு வாராங்க. இது அவருக்கு பின்னால் ஆள் சேர்ற மாதிரி. அப்போ உமர் இல்லாமலாம் வந்தாங்களா அபூபக்கர் அவங்களுடைய வீட்டுக்கு. நிலைமையை பார்த்தீங்களா, அலிக்கு பின்னால் இப்படி ஆள் திரளுது, இப்படியே விட்டோம்னா இது சரிப்பட்டு வராது. அப்போ அபூபக்கர் நான் கேட்குறாங்க என்ன செய்யலான்னு. அலியை கொன்றுவோம், அலியை போட்டால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அப்போ யார் இதை செய்கிறதுன்னு கேட்கல, அலியை போடுற அளவுக்கு ஒரு திறமையான ஆளுண்டா ஹாலித் பின் வலீதை சொல்லலாம் என்று சொல்கிறாங்க. அப்போ ஹாலித் பின் வலீத் அவங்கள வர சொல்கிறாங்க. வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு வேலையை தரப்போகிறோம், நீங்கள் செய்வீங்களான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேலை தந்தாலும் நான் செய்வேன், அலியை கொல்ற வேலை தந்தாலும் நான் செய்வேன்னு சொல்கிறாங்க. மேட்டரே அதுதான், அலியை தான் கொல்லணும்னு சொல்லி. அப்போ எப்படி கொள்வது பிளேம் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு நான் தொழுகை நடத்துவேன், நீங்கள் அலியில் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நில்லுங்க, நின்று நான் சலாம் கொடுக்க ஒரு பக்கம் சலாம் கொடுத்தோன்னே வாள் எடுத்து ஆளை வெட்டிடுங்க. இப்படி அபூபக்கர் அவங்க சொன்னாங்களாம். இப்போ இந்த விஷயம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் அவங்க ஒரு திருமணம் முடித்தாங்க. யாருன்னு கேட்டால் அஸ்மா. இந்த அஸ்மா யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு அஸ்மான்ற பேரில் மகளும் இருக்காங்க. இந்த அஸ்மா யாருண்டா ஜௌஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி. ஜௌஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவங்க ஷஹீதானோடனே அவங்களோட மனைவியை அபூபக்கர் கல்யாணம் முடித்தாங்க. அந்த மனைவி அலி அவங்களுக்கு யாரு மைனி, அலி அவங்களுடைய சகோதரர் தான் ஜௌஹர் இப்னு அபீ தாலிப். அப்போ ஏற்கனவே மச்சாண்ட உறவு ஒன்று இருக்குது தானே, அவங்க இதை கேட்டுட்டு போய் ரகசியமாக சொல்லிட்டாங்க, அலி அவங்கள உங்களை கொள்றதுக்கு பிளேம் பண்ணுறாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி ஐடியா ஒன்று பண்ணிட்டு தொழுகைக்கு நிற்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களும் அலி அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அபூபக்கர் அவங்களும் தொழுகிறாங்க. அத்தையாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அபூபக்கர் நாங்கள் யோசிக்கிறாங்கன்னா சலான்னு சொன்னோன்னே ஹாலித் வெட்டுவார். வெட்டுற நேரத்தில் அலியும் சும்மா சாதாரண ஆள் இல்லை, அவரும் சண்டியன், அவரும் ஒரு வீரர். அவர் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த பிரச்சனை ஆயிடுமே. இப்போ என்ன செய்யறேன்னு யோசிக்காங்க. யோசிச்சு இருக்கிறார். சலான் சொல்லலை, சலான் சொன்னால் வெட்டிடுவார், பிரச்சனை ஆயிருமே. அதுக்கப்புறம் அபூபக்கர் நாங்கள் யோசிச்சு பார்த்துட்டு, யா ஹாலித் லா தஃபல் மா அமர்த்துக்க, ஹாலிதே நான் சொன்னதை செஞ்சிடாதே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலான் சொன்னாங்கன்னு சொல்லி, அப்புறம் அலியில் அவங்க எழும்பி ஹாலிதில் அவங்களுக்கு சண்டையாகி அலி உமரில் அவங்க பள்ளியில் ஒரு பிரச்சனை நடந்ததாக வரலாறு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த சஹாபாக்கள்லாம் எவ்வளோ கெட்டவங்களா வைராக்கியம் உள்ளவங்களா வச்சுக்கிறாங்க. கெட்ட வேண்டாலும் ஒரு கொலை செய்யறதுக்கு இப்படியா பிளேம் பண்ணுவானோ, தொழுதுட்டு சலாம் கொடுத்து அங்கனைக்கு சபையில் வச்சு வெட்டுறதுக்கு. வெட்டினது யாருன்னு விளங்காம போயிருமா? ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு அடிதடி செய்கிறவங்க கூட இப்படி ஒரு பிளேம் பண்ண மாட்டான். அப்ப இந்த மாதிரி செய்தியை போட்டு அலிரலில் அவங்கள கொலை செய்யணுங்கிற வெறியோட தான் இவங்க இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா பதவி அவருக்கு போயிருந்தது. இந்த பதவியை வச்சு அபூபக்கர் செஞ்சது என்ன? வைஃப் சேர்த்து வச்ச சல்லியை கூட கொண்டு போட்டாரு கஜானாவில். நீ சேர்த்து வச்சிருந்தான்னா எங்களுக்கு செலவை விட கூட எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, அது எங்களுக்கு ஹலால் இல்லைன்னு போட்டாரு. உமர் ரலியல்லாஹு அவங்க மிக பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்துக்கு ஆட்சியாளராக இருந்து கொண்டு ஒட்டு துணியை போட்டு கொத்துபா வைக்க, நாங்களே அப்படி செய்யறது இல்லையே. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிங்கிறது இந்த சவுதி, ஈரான், ஈராக்கு, ஜோர்தான், பலஸ்தீன் இப்படி எல்லா நாடுகளையும் உள்ளடக்கிய இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சு கொண்டு ஒட்டு துணி போட்டவர், மரத்துக்கு நிழலுக்கு கீழே படுத்தவர், இவங்கெல்லாம் பதவியை வச்சு என்ன செஞ்சாங்க? எதுக்கு அவங்க இந்த பதவிக்காக இதாகணும்? எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அவர்களும் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஹப்சா நாயி அவர்களும், ஆயிஷா நாயி அபூபக்கர் அவங்களுடைய மகள், ஹப்சா நாயி உமர் அவங்களுடைய மகள், தங்களுடைய வாப்பாமார் ஜனாதிபதி ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்க்கு விஷம் கொடுத்து கொண்டாங்க. சரி, விஷம் கொடுத்து கொண்டுட்டு வாப்பாவை ஜனாதிபதி ஆக்கி அவங்க என்ன பதவி என்னத்தை அனுபவிச்சாங்க? அப்ப இப்படி அவங்க மேல வெறுப்பை உண்டாகக்கூடிய ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அதாவது உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் ஷியாக்கள் சம்பந்தப்பட்ட ஆக்கள். பின்னால வந்த இந்த உஸ்மான் அல்லா அவங்க மேல அவதூற சொன்ன கவாரிஜிகள். உஸ்மான் அல்லா அவங்களை பொறுத்தளவு
இவரை போல ஒரு ஆட்சியாளர் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அபூபக்கர் இல்லாமலும் உமர் இல்லாமலும் கசானா இருந்து அவங்க சம்பளம் எடுத்தாங்க, பைத்துல் மால்ல இருந்து சம்பளம் எடுத்தாங்க. சம்பளம்னா லட்சக்கணக்கில் அன்றாடம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு, நோமலாக சாப்பிட்ற அளவுக்கு எடுத்தாங்க. உஸ்மான் இல்லாமங்க சம்பளம் கூட எடுக்கலை, ஏன்னா அவர் பணக்காரர். அவர் ஆட்சிக்கு வர்ற போது பெரும் பணக்காரர். அவருக்கு ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் அவரோட செல்வம் குறைஞ்சுதான் இருந்துச்சு, கூட இல்லை. ஏன்னா அவர் சொந்த பணத்தை குடும்பத்துக்கு தர்மம் செஞ்சார். ஆனால் அதை என்ன கிளப்பி விட்டாங்கடா, அரசாங்க சொத்தை வந்து குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இயல்புடைய தர்மம் செய்கிற இயல்புடையவர். அந்த தர்மத்தாலேயே பல தடவைகள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் உஸ்மான் அல்லாஹ்வுடைய தபர்ரு ஒன்று சவுதியில் இருக்குது. நீங்கள் அங்கே மதீனாவுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உஸ்மான் அல்லாஹ்வுடைய பேரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அவங்க செஞ்ச அந்த தர்மத்தை, அதில் வந்த ஈச்ச மரத்தை விலைக்கு போட்டு அதில் வந்த வருவாயை சேமித்து அதில் இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டி அதில் வரக்கூடிய வருவாயையும் சதக்காவில் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவரோட சதக்கா நடந்துட்டு இருக்குது. 1000 வருடங்களுக்கு மேலாக அவருடைய தர்மம் நிலைச்சு கொண்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு உனக்கு இதுக்கு பிறகு உனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறத பல சந்தர்ப்பங்களில் அவங்களோட தர்மத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவர் வந்து குடும்பத்துக்கு கொடுத்தாரு இது வந்து நம்மளை தௌஹீத் மௌலவிமாரும் பேசியிருக்கிறாங்க. அவர் வந்து குடும்பத்துக்கு கொடுத்தாரு, மாமா மச்சானுக்கு பதவியை கொடுத்தாருன்னு சொல்லி. உஸ்மான் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் அவரால் 3 பேர் அவர் உமையா குடும்பத்தை சேர்ந்தவங்க பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3 பேர். முஆவியா அல்லாஹ்வும் இருந்தாங்க, அவரும் உஸ்மான் அல்லாஹ்வுடைய குடும்பம் தான். ஆனால் இவர் நியமிக்கலை. அவரை நியமித்த அபூபக்கர் அல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து உமர் அல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து அவர் இருக்கிறார். ஒரு ஜனாதிபதி இவ்வளோ பிரமாண்டமான இதை செஞ்சு அவரோட குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை நியமிச்சாருங்கிறது ஒரு குற்றமாக வருமா? அவர் அல்லாத மத்தாக்கள் நியமிச்சு தனிப்பட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை தௌஹீதுல பேசினவங்களும் பேசுறாங்க. அப்படி பேசுறாங்கன்னா அர்த்தம் என்னண்டா, இன்றைக்கு வந்து உஸ்மான் அவங்க மேல குறை சொல்றவர்கள் அன்றைக்கு இருந்திருந்தால் உஸ்மான் அவங்கள கொலை செய்யற கூட்டத்தில் இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க சுன்னா அஹ்லு சுன்னாவை சொர்க்கம் போற கூட்டமா இருப்பாங்களா நரகம் போற கூட்டமா இருப்பாங்களான்னு நாங்க முடிவு செஞ்சிடலாம். இந்த உஸ்மான் அவங்க பத்தி பல வதந்திகளை, ஏன்னா அவங்களோட தாக்கட்டு என்னண்டா, இஸ்லாத்துல எதிரிகளுடைய தாக்கட்டு என்னண்டா தலைவர்களை குறை காணணும், அப்பதான் பிரச்சனையை உண்டாக்குறது. அதுக்காக உஸ்மான் அவங்க மேல அவங்க குறை ஏற்படுத்தினாங்க. அது சம்பந்தமான ஒரு சம்பவத்தை பாருங்க. சஹீஹுல் புகாரியினுடைய 4666வது அறிவிப்பு. ஒருவர் வாரார், மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வாரார். ஹஜ்ஜிக்கு வந்தா ஒரு பெரும் கூட்டம் ஒன்று இருந்து பயான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து கேட்கிறாரு, இங்க அமர்ந்திருக்கிறது நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க குறைஷிகள்னு சொல்லி. அப்ப அதுல ஒரு ஆள் மக்களுக்கு மார்க்கம் பேசிட்டு இருக்கிறாரு, இந்த சேக யாருன்னு கேட்கிறாங்க. சேக யாருன்னு கேட்டா இப்னு உமர் அல்லாஹ்வுடைய மகன், அவர் தான் மக்களுக்கு பேசிட்டு இருக்கிறார். வந்தவர் கேட்கிற 3 விஷயம் கேட்கிறார். இப்னு உமர் கேட்கிறாங்க, இன்னி சாயிலுக அன் ஷைஇன் அத்துஹத்திசுனி, நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க போறேன், அதற்கான விடையை நீங்க சொல்லுவீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அவரும் சொல்றாரு, நீங்க கேளுங்க. அவர் எப்படி கேட்கிறாருண்டா, இந்த கௌபாவின் கண்ணியத்தை மையமாக வைத்து நான் கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். முதலாவது விஷயம் என்னண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரின் போது புறமிதுகிட்டு ஓடினாரா இல்லையா? அப்ப இப்னு உமர் சொன்னாங்க, நஅம், ஓடினார். ரெண்டாவது கேட்கிறாரு, பையத்து ரிதுவான், உதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால மரத்துக்கு கீழே இருந்து பையத் செஞ்சாங்க. நாங்கள் போன வாரம் பார்த்தோம், 1400 சஹாபாக்கள் பையத் செஞ்சாங்க. அந்த பையத் செஞ்ச யாருமே நரகம் செல்ல மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பையத்தில் உஸ்மான் கலந்து கொள்ளவில்லை என்கிறது உண்மையா? அப்ப இப்னு உமர் சொன்னாங்க, அவர் கலந்து கொள்ளலைன்னு சொல்லி. மூன்றாவது கேட்கிறாங்க, பத்ரு போரில் உஸ்மான் கலந்து கொள்ளல, இது உண்மையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, ஆம், அவர் பத்ர் போர்ல கலந்து கொள்ளலை. அப்ப வந்தவருக்கு சரியான சந்தோஷம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்ப உஸ்மான் அவர் தவறான ஆள் தான் என்கிறது அவரோட கொள்கைக்கு சரியாயிட்டு, இப்னு உமரே சாட்சி ஆயிட்டாருன்ற ஒரு திருப்தியில தக்பீர் சொல்றார். அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, நீ கேட்ட 3க்கு முடிய விளக்கத்தை நான் சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போன்னு சொல்லி. முதலாவது விஷயம், உஹது போர் நடக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி பரவினோடனே சஹாபாக்களுக்கு தடுமாட்டம் வந்துச்சு, பலரும் ஓடினாங்க. அதுல ஒரு ஆள் உஸ்மான் ரலியல்லாஹு. இந்த உஸ்மான் அவங்களை இதை வச்சு குறை சொல்லணும்னா எல்லாரையும் குறை சொல்லணும்.
ஓடுனது அவங்க செஞ்ச தவறு. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போதே, குர்ஆன்ல சொல்லுகிற போதே அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான்னு சொல்லியே சொல்றார். அல்லாஹ் தஆலா ஓடுன அத்தனை பேரே அல்லாஹ் மன்னிச்சுட்டான், குர்ஆன்லயே சொல்லப்பட்டது. அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னதுக்கு போறோம், அதை வச்சு குறை பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனியை சாப்பிட்டது சரியா பிள்ளையான்னு கேட்டால் தவறு. இதை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொல்லலாது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாவே மன்னிச்சதுக்கு பிறகு குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உஸ்மான் அவங்க ஓடினாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. உஸ்மான் அவங்க மட்டும் இல்லை, சஹாபாக்கள் பெரும்பாலானவங்க ஓடினாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சதுக்கு பிறகு அதை குறையாக சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம், பத்ரு போர். பத்ரு போரில் கலந்து கொண்டவங்களுக்கு சிறப்பு இருக்குது. சஹாபாக்கள் அவங்க சிறந்தவங்க. ஆனால் கலந்து கொள்ளாதவங்க யாருமே கண்டிக்கப்படலை. ஏன் கண்டிக்கப்படலைன்னா அந்த போர் எதேச்சியா நடந்தது. போருக்கு போறதாக சஹாபாக்கள் போகவே இல்லை. அப்படி இருந்தும் அந்த பத்ரில் அவங்க போனது முதலாவது வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு. அப்படி போற நேரத்திலேயே அதாவது உஸ்மான் அவங்களும் கலந்து கொள்ள தான் போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட மகள் சோம் இல்லாமல் இருந்தாங்க. கடைசி கட்டம், ரசூலுல்லாஹ் யுத்தம் முடிஞ்சு வராங்க, மகள் மவுத்து. உஸ்மான் அவங்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மானே நீ வர வேண்டாம், நீ மனைவியை பார்த்துக்கொள், போரில் பங்கு கொண்டவங்களுக்கு கிடைக்கிற நன்மை உனக்கு கிடைக்கும், போரில் பங்கு கொண்டவங்களுக்கு என்ன பங்கு கிடைக்குமோ அந்த பங்கு உனக்கு கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. போரில் கலந்து கொள்ளாமலே போரில் கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது பையத்து ரிதுவான். இந்த பையத்து ரிதுவான் நடந்ததே உஸ்மான் அவங்களுக்காக. உஸ்மான் அவங்க பேச்சுவார்த்தைக்காக போனாங்க. இப்னு முல்லாம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் இருந்து கொண்டு மக்கா வாசிகளுக்கு நாங்க போர் செய்ய வரல, நாங்க பேச்சுவார்த்தை உம்ராவுக்கு வந்திருக்கிறோம் என்கிற தகவலை சொல்றதுக்கு அனுப்பினதே உஸ்மான் அவங்கள தான். அங்க இருந்தவர்களில் அவர் நல்லவர் என்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. உஸ்மான் அவங்க கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்திக்காகத்தான் இந்த பையத்தை செய்யப்பட்டுச்சு. அந்த பையத் செய்கிற போதும் நாங்கள்லாம் எங்களை கையால பையத் செய்தோம். இந்த பையத்தினுடைய முடிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் பையத் செய்து இது உஸ்மானுக்காக நான் செய்கிற பையத்துன்னு செஞ்சாங்க. நாங்கள்லாம் எங்களுக்காக நாங்க பையத் செஞ்சோம், ஆனா உஸ்மானுக்காக ரசூலுல்லாவே பையத் செஞ்சாங்க என்று இந்த மூணு விஷயம் மூணுமே நடந்தது உண்மை. ஆனா இந்த மூன்றிலே உஸ்மான் கூட குறை இல்லை, சிறப்பு தான் இருக்குது என்கிறது வருகிறது. அப்ப சஹாபாக்கள் வாழ்கிற காலத்திலேயே அப்ப தூர பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு உஸ்மான் அவங்க மேல இப்படி தவறான செய்திகள் பரப்பப்பட்டு இந்த தவறான எண்ணங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. நடந்த செய்திகள். இதே போல நான் சொல்கிற போது நடக்காத செய்திகளை வச்சு கிட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த அபு மிஹனப் என்கிறவர் கட்டின ஒரு செய்தி, அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி தபரிலையும் வருகிறது. ஒரு முத்து மாலை உஸ்மான் அவங்களுக்கு கொடுக்கப்படிச்சான். அதை எடுத்து என்ன செஞ்சாங்களாம், அவரோட குடும்பத்துக்கு கொடுத்தாராம். அப்போ அம்மார் ரலியல்லாஹு அவங்க வந்து எதிர்த்து பேசினாங்களாம், நீங்கள் எப்படி உங்களோட குடும்பத்துக்கு கொடுப்பீங்கட்டு. அப்போ நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுகிறான்ட்டு அம்மார் ரலியல்லாஹு அவங்களுக்கு உஸ்மான் அவங்க ஒரு அறை அரைஞ்சாங்களாம். அந்த அறை அரைஞ்சதில் லுகருக்கு மயங்கி விழுந்தவங்க அசர் மஹ்ரிப் இஸ்ஸாக்கு தான் எழுப்புனாங்களாம், மற்ற எல்லா தொழுகையும் சேர்த்து தொழுதாங்களாம். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க ரசூலோட மனைவி வந்து உஸ்மான் அவங்கள கண்டிக்க போகிற நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், தாயை விட்டுருங்க, இஸ்லாத்துக்காக அடிபடுறது ஒன்றும் எங்களுக்கு இப்போ புதிய விஷயம் இல்லை, நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து அடிபட்டு தான் இருக்கிறோம் என்று சொன்னாங்கன்ற ஒரு செய்தி அபூ மிஹ்னப் அறிவிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய இயல்பே சொப்டானது. தன்னை கொல்ல வந்தவங்களுக்கு கூட எதிராக அவர் எதுவும் செய்யலை. கொலை செய்ய வந்திருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் உட்பட, ஹசன் ஹுசைன் அவங்க உட்பட அவங்க ஆயுதத்தை தரிச்சு கொண்டு வந்து கேட்கிறாங்க, நாங்க போராடட்டுமான்னு. எனக்காக யாருமே ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. என்னை பாதுகாக்கிறதுக்காக யாரும் உயிர் விடக்கூடாதுன்னு சொன்னவர். தன்னை கொல்ல வந்தவங்களோட சண்டை பிடிக்கல அவர். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்க, உஸ்மானே அநியாயக்கார ஒரு கூட்டத்தால் நீ கொல்லப்படுவாய் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப அநியாயக்கார கூட்டத்தால் நான் கொல்லப்படுவேன் என்கிறது அவங்களுக்கு உறுதி. என்னை எவ்வளவுதான் பாதுகாக்க முற்பட்டாலும் என்ன யாராலும் பாதுகாக்க இயலாது. அப்ப போறது ஏண்ட உயிர் மட்டும் போகட்டும், வேற யார உயிரும் போக வேண்டாம் என்று உயிரை விட்டாங்க. ஆனா அவங்க பதவியை விடல. அதுக்கும் காரணம் என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மானே அல்லாஹ் உனக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான், அந்த ஆடையை கலட்டுவதற்காக ஒரு கூட்டம் முயற்சி செய்யும், நீ கலட்டாதேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அணிவிச்ச ஆடை ஹிலாஃபத்து, அதை கலைகிறதுக்காக முயற்சி செஞ்சவங்க இந்த ஹவாரிஜிகள், நீங்க அதுக்கு இணங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா அப்படி இணங்கினா அதுக்கு பிறகு வர கலிபாவுக்கு எதிராக இப்படி கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்ப அவரும் பதவியை விட்டு போகணும்.
அப்போ ஒரு இத்திரமான ஆட்சி நிற்காதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இந்த 2 வார்த்தைக்காகவும் பதவியை விடவும் இல்லை. அவர் தன்னை பதவியை பாதுகாக்கிறதுக்காக போர் செய்யறதுக்கு யாருக்கு அனுமதிக்க விடவும் இல்லை. என்னை கொல்றவங்க கொல்லட்டுன்ற நிலையில இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பள்ளி பெருப்பிக்கப்படுறதுக்கு ஒரு பெரும் நிலத்தை வாங்கி கொடுத்தவர் உஸ்மான். அந்த பள்ளியில உஸ்மான் அவங்களுக்கு ஜனாசா தொழுவிக்க உடல் அவங்க. பக்கையுல் கர்கத் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மையவாடியில் ஒரு பகுதி உஸ்மான் அவங்க வாங்கி கொடுத்தது. அந்த மையவாடியில் உஸ்மான் அவங்களுடைய ஜனாசாவை அடக்க விடல அவங்க. யூதர்கள் அடக்கப்படுற இடத்துல தான் உஸ்மான் அவங்க அடக்கப்பட்டாங்க. அந்த இடம் பிறகு காசு கொடுத்து வாங்கப்பட்டு இன்றைக்கு மையவாடியோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சாங்க அவருக்கு. ஆனால் இஸ்லாத்துக்காக பெரிய தியாகம் செஞ்சவர். இன்றைக்கு வரைக்கும் உஸ்மான் நீங்க மதீனா போனா பார்க்கலாம். உஸ்மான் அவங்களுடைய கிணறு அந்த சஹாபாக்களுக்கு தண்ணி இல்லைங்கிறதுக்காக கிணறு வாங்கி கொடுத்தவர். தண்ணி மதீனா வாசிகளுக்கு தண்ணிக்காக ஒரு யூதரிடமிருந்து பெருந்தொகையை கொடுத்து கிணறு வாங்கி கொடுத்தவர். கடைசி நேரத்தில் குடிக்க தண்ணி கொடுக்காம விட்டாங்க அவரை. இவ்வளவு பெரிய கொடுமையையும் இஸ்லாத்தின் பேர்ல செஞ்சாங்க. தீமையை தடுக்கிறோம் என்கிற பேர்ல செஞ்சாங்க ஹவாரிஜிகள். சஹாபாக்கள் மீது அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த வெறுப்பு தான் இதற்கான அடிப்படை காரணமாக அமைந்தது. இதே போல சில குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை தவறாக எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்கிறது இன்னொரு பகுதி. உதாரணத்துக்கு பாருங்க, அபூபக்கர் அவங்களுடைய சிறப்புல மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஹிரா குகை தௌரு குகையில ரசூலுல்லாவோட அவர் கழிச்சது ஹிஜ்ரத்துடைய டைம்ல. இப்படி உமர் அவங்களே சொல்லுவாங்க, அவருடைய அந்த ஒரு நாளைக்கு என்னுடைய வாழ்நாள் பூராக நான் செஞ்சது சரியாகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் அதை குறிப்பிட்டு குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனத்தை ஷியாக்கள் எடுத்துக்கொண்டு அபூபக்கர் அவங்க முனாஃபிக்குன்னு சொல்றாங்க. சுருக்கமாக அந்த செய்தியை சொல்றேன். அந்த வசனம் எப்படி அமையுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யுத்தம் சம்பந்தமான செய்தி சஹாபாக்களுக்கு கடமையாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா தன்சுருஹு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யவில்லை என்றால் பக்கத்து நஸரஹுல்லா, அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்திருக்கிறான். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு சானிய இஸ்னைன், அவரோடு சேர்ந்து அபூபக்கரையும் அந்த மக்கள் வெளியேற்றிய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். இதுஹுமா பில்கார், அவங்க 2 பேரும் குகையில் இருக்கும்போது அபூபக்கர் அவங்க எங்களை நாங்கள் மாட்டிக்குவோம்னு சொன்ன நேரத்தில் இல்லை அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அவர் சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அவர் மீதுனா ரசூலுல்லாஹ் மீது அல்லாஹ் தன் சக்கீனத்தை இறக்கினான். இப்படி வருது வசனம். இப்போ ஷியாக்கள் எடுத்துக்குவாங்க இந்த வசனத்தை. பார்த்தீங்களா, அபூபக்கரும் இருந்தாரு, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அல்லாஹ் யார் மீது சக்கீனத்தை இறக்கினான்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தான் சக்கீனத்தை இறக்கினான். இந்த டைம்ல யாருக்கு சக்கீனத் அவசியமா தேவை, பயந்தது, கவலைப்பட்டது அபூபக்கர் அவங்க தான். ஆனா அல்லாஹ் சக்கீனாவை யாருக்கு இறக்கினான்? முகமதுக்கு தான் இறக்கினான், அபூபக்கருக்கு இறக்கல்ல. ஏன் இறக்கல்லண்டா, அவர் அப்பவே முனாபிக்கா தான் இருந்தாரு. இந்த வசனம் ரசூலுல்லாஹ் அவரோட சிறப்பை சொல்ற வசனம். இப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க குர்ஆனுக்கு. அத பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த வழிகேட்டில் போறவங்க தெளிவான விஷயங்களை விட்டுட்டு எங்கேயாவது தொங்கல் நூல் பிடிக்கிற மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. உண்மையில இந்த வசனத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் பத்தி தான் அல்லாஹ் பேசிட்டு வராங்க. அப்படி ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறதுனால அவர் மீது சக்கீனா இறங்கினதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. 2 பேரையும் சொல்லல அல்லாஹ் தஆலா. 2 பேரையும் சொல்லல என்பதனுடைய அர்த்தம் அபூபக்கருக்கு சக்கீனா இல்லை என்பதல்ல. அப்படி பார்த்தா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல சஹாபாக்கள் மீது சக்கீனா இறக்குனன்னு சொல்றான், ரசூலுல்லாஹ் விட்டுட்டு. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு சக்கீனா தேவையில்லைன்றதா, அல்லாட்டி சஹாபா ரசூலுல்லாஹ்வை இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதா? குர்ஆனுடைய ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வந்து எப்படி சொல்றான்டா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் அனுப்பினான். சைத்தான் வந்து அவங்களுக்கு வஸ்வாசம் உண்டு பண்ணாங்க. அஸ்பா ஆதமு ரப்பஹு, ஆதம் தன் இறைவனுக்கு தவறு செய்தார். அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யலையா? வேற வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது வஸ்வாசம் உண்டாக்குனதே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசிட்டு வந்ததால ஆதம் தவறு செஞ்சான்னு அல்லாஹ் சொல்றான். பதாபா அலைஹி, ஆதத்தை அல்லாஹ் மன்னிச்சான்னு சொல்றான். அப்ப ஹவ்வாவை மன்னிக்கலன்னு சொல்றதா? யாரை பத்தி பேசப்படுகிறதோ அவரை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். இது பேச்சு நடையில உள்ளதுதான். ஆனா இதை வச்சு கொண்டு பாத்தீங்களா, அல்லாஹ் சக்கீனத்தை அபூபக்கருக்கு இறக்கல, ரசூலுல்லாஹ்க்கு தான் இறக்கினான். அப்ப அபூபக்கர் அவங்க அப்பவே கோயில இருக்கும் போதே முனாபிக்கா தான் இருந்தாங்க. கோயில இருக்கக்குள்ள முனாபிக்கா தான் காபிர்கள் காட்டி கொடுத்துருக்கலாம், பாதுகாப்பா தானே இருந்தாங்க. அப்ப இப்படி அதாவது வசனங்கள் எடுத்து தப்பு தவாக அர்த்தம் செய்து கொண்டு ஒரு தவறான ஒரு சித்தாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போக்கு இந்த வழிகட்ட அமைப்புகளிடத்தில் இருக்குது. இந்த எல்லா வழிகளையும்
சஹாபாக்கள் யாரை குறைகாண்டவங்களா இருந்தாலும் பயன்படுத்துவாங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய செய்திகளை பார்க்குற போது அவங்கள பற்றிய நல்ல எண்ணத்தோட பார்க்கணும். அவங்க மனிதர்களை தவறு விட்டுருக்குறாங்க, ஆனால் எங்களுக்குரிய கட்டளைனால குறை சொல்லாதீங்க. மனுஷன் அவங்க தவறு விட்டாங்க, ஆனால் குர்ஆன் என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு அல்லாஹ்ல மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்றது. எனவே அவங்கள தவற யாராவது ஃபாலோ பண்ண போனாங்கன்னா இல்லை அது செஞ்சது தவறுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா மக்கள் அந்த தவறை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அது இல்லாமல் எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி செஞ்சாங்க இது தவறு, இப்படி செஞ்சாங்க இது தவறு, இவங்க சஹாபியா இருந்து இப்படி செய்யலாமா என்று அவங்கள டெமேட் பண்ணுறதுங்கிறது, அவங்கள குறைகாங்கிறதுங்கிறது வழிகேடர்களுடைய வழிமுறை. அநியாயமாக நாங்கள் எங்களுடைய ஈமான எங்களுடைய அமல்களை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்காக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பின்னால் நாங்கள் சஹாபாக்களுடைய படித்தரங்கள் என்னங்கிறது சம்பந்தமாகவும் குறிப்பாக சஹாபாக்கள அதாவது குறை காணப்படக்கூடிய சிலருடைய வரலாறு சம்பந்தமாகவும் ஏன் அவங்க மேலே குறை சொல்லப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் அது சம்பந்தமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் எப்படி பார்த்துருக்கிறாங்க, என்ன முறையில் புரிஞ்சிருக்கிறாங்க, எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியான அக்கீதாவில் நின்று கொண்டு சஹாபாக்களை பற்றியும் ஏன் அதுக்கு பின்னால் வந்த தாபியங்கள் தாபியங்கள் நல்லறிஞர்கள் பற்றி ஒரு நடுநிலையான பார்வையோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.